ஹலோ எவ்ரிவன். உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு மந்திரம் இன்னைக்கு சொல்லி தரப்போகிறேன். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த விஷயம் நடந்ததை விட அதோடைய அணுகுமுறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆட்டிடியூடில் நீங்கள் உங்களோட கடந்த காலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். கடந்த கால சுமைகளோ, தோல்விகளோ, சம்பவங்களோ நம்மளை எப்போதுமே துரத்தக்கூடாது. அது நம்மளுடைய நிகழ்காலத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ கடந்த காலம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அதை நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்ம அதை அணுகிற விதத்தை மாற்றலாம். எனக்கு இப்படி நடந்தது, ஸோ ஐ லேர்ன் த லெசன்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் இட் ஹெல்ப்டு மீ லைக் டு ஷேப் மீ இன்டு அ பெட்டர் பர்சன்னு நீங்கள் அதை நினைக்கலாம். அண்ட் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்கள் கடந்த காலம் அப்படிங்கிறத அணுகிற விதத்தை மாற்றணும் அப்படின்னா இட் வில் பி லைக் ஒன்லி அன் ஈவெண்ட் இன் யுவர் லைஃப். அண்ட் ப்ரெசன்ட் டுடே இஸ் த டே யூ ஹாவ் இன் யோர் ஹேண்ட். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டுடே இஸ் யோர் டே. நீங்கள் என்ன செய்ய போகணும் அப்படிங்கிறத இன்னைக்கு தீர்மானிக்கலாம். அ சேஞ்ச் இன் மைண்ட் செட் கேன் பிரிங் அ சேஞ்ச் இன் யுவர் ஃப்யூச்சர். ஸோ நம்ம யார், நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே இந்த நொடியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யுவர் ஃப்யூச்சர் கேன் சேஞ்ச். அண்ட் யுவர் ஆட்டிடியூட் அபவுட் யுவர் ஃப்யூச்சர் it lies in your ability to dream. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு கோல் நோக்கி நம்ம போகிறோம், நம்ம எப்படி ஒரு ஃப்யூச்சரில் இருப்போம் அப்படிங்கிற உங்களுடைய அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இட் வில் டேக் யூ டு த ரைட் பிளேஸ். ஸோ ட்ரை இட் அவுட். ஹாவ் அ குட் ஆட்டிடியூட் அபவுட் யுவர் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர்.